அண்மை செய்தி, அதிரடி செய்தி, மிக முக்கிய செய்தியும் கூட. மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான கிணற்றில் ஆண் உடல் ஒன்று கிடக்கும் அதிர்ச்சி செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. அடையாளம் தெரியாத வகையில் உருக்குலைந்து இருக்கும் அந்த ஆண் சடலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றில் ஆண் சடலம் கண்டெடுப்பு என போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே முக்குடி கிராமத்தில் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான கிணற்றில் அடையாளம் தெரியாத வகையில் உருக்குலைந்து கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற செய்தி மிக முக்கிய செய்தியாக இந்த நேரத்திற்கு செய்தியாக வந்திருக்கிறது. இது முக்குடி என்ற இடத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற செய்தி. இது சம்பந்தமாக நமது குமுதம் செய்தியாளர் சரவணன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான கிணற்றில் ஆண் உடல் கண்டெடுப்பு என போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தீவிர விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை ஆதீனம் தொடர்பான பல்வேறு செய்திகள் கடந்த மாதங்களில் அடிபட்டன. இது குறித்த உங்கள் தகவல்கள் என்ன சரவணன்? உங்களுக்கான நேரம். வணக்கம் மோகன்ராஜ். மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றிலிருந்து அடையாளம் தெரியாத ஆண் உடல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே முக்குடி கிராமத்தில் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான இதில் ஒரு பகுதியாக புங்கை மரம் தோப்பு உள்ளது. மேலும் விவசாயம் செய்வதற்காக 4 வருடங்களுக்கு முன்பு கிணறு தோண்டியுள்ளனர். அந்த கிணற்றில் அடையாளம் தெரிந்த ஆண் உடல் உருக்குலைந்த நிலையில் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக திருபுவனம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தடயவியல் துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் திடீரென இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தீயணைப்பு அனைவரும் நிலையத்தில் மீட்பு பணிக்காக வந்துள்ளனர். மோகன்ராஜ். அடையாளம் தெரியாத ஆண் உடல் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான கிணற்றில் கண்டெடுப்பு என்ற தகவலுக்கு நன்றி சரவணன்.